ஹே ஹலோ எவ்ரிவன், குட் டு see you all in this video. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இதோ டேஷ் கேம் போர்ட்டபிள்னு கிடையாது. இது வந்து நம்மளாட்டு வாங்கி மாட்டிக்கலாம். உங்கள் காரில் இந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னாக்க அண்ட் அதுக்காக இதை போர்ட்டபிள்னு சொல்லிக்கலாம். பரவாயில்ல, வாட் எவர் இட் இஸ். அமேசானில் நான் வாங்கினேன் அண்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாம். என்னுடைய டிஃபன் பாக்ஸையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு வேளை எதுக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம செயல்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது, கார்ப்ளே இருக்குது, ஒயர்லெஸ் அண்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் இருக்குது. ஸோ நான் டைரெக்டாக கார்ப்ளே அப்படின்னு சர்ச் பண்ணுறப்போ எனக்கு இது வந்து காட்டிச்சு. அண்ட் இதில் வந்து நம்ம பேக்கில் இருக்கிற கேமராவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் போட்டிருக்கிறாங்க. பட் எனக்கு அது வந்து தெரியாது, ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட அது இல்லை. பட் இன் ஃபியூச்சர் ஆட் பண்ணால் அதுவும் வரும். ஸோ மேக் ஷுர் அந்த சப்ஸ்கிரைபு. ஓகே ஃபைன். இது எப்படி திறக்கிறது? இப்போதைக்கு எந்த ஸ்டிக்கரும் எதுவும் கண்ணுக்கு தெரில. ஓகே, இதில் தான் ஒன்று இருக்குது. ஓகே, இதில் வந்து நோட்டீஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா, எந்த ஒரு செலட்டோப்போ இல்லை ஸ்டிக்கர்ஸோ அவங்க கொடுக்கல. ஆக்சுவலாக இது தலைகீழையா? இல்லை கரெக்டு தான். ஸோ உங்களுக்கு தெரியுதுல்ல. 32 GB மெமரி கார்டு இருக்குதுங்க உள்ள. ஓகே, நல்ல விஷயந்தான். ஓகே, எடுத்த உடனே ஒரு நல்ல விஷயம். அண்ட் 7 இன்ச்சுக்கான டிஸ்பிளே, 7 இன்ச் டயக்னல். எஸ், எல்சிடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமோலடெல்லாம் எதிர்பார்க்கலாமா? அண்ட் பவர் சப்ளைக்கு வந்து கார்லேருந்து வரக்கூடிய அந்த 12 வோல்ட் சப்ளை டைரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி. அண்ட் ஸோ 12 வோல்ட் நீங்கள் கொடுக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் யூஎஸ்பி. பட் டைரெக்டாக டைப் சி யூஎஸ்பியிலேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வருமாங்கிறது தெரியல. லெட்ஸ் சி. அண்ட் ப்ராக்கெட்ஸ், அந்த ப்ராக்கெட் இல்லைன்னா நீங்கள் அதை ஃபிட் பண்ண முடியாது. ஒரு லாங் லென்த்தி டைப் இல்லை 3.5 to 3.5. ஐ ஹோப் யூ கேன் சி. இது ஒரு மாதிரி மாதம் அடிக்குது, நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. அண்ட் இந்த ஹோல்டர்ஸ், நம்ம காரில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த டிஸ்பிளே மாட்டுறதுக்குனான ஹோல்டர் ப்ராக்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் சக்ஷன் கப். ஒருவேளை கண்ணாடியில் டேரெக்டாக நீங்கள் மாட்டினாலும் மாட்டிக்கொள்ளலாம். அண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, இது 3M டேப்பு, டபுள் சைட் டேப் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அண்ட் யூசர் மேனுவல். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை படிச்சுக்கலாம். இவ்வளோ தான் இதுக்குள்ளே இருக்குது. யூசர் மேனுவலில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபார் ஃபிக்ஸிங் தி மானிட்டர்ஸ் அண்ட் எல்லாமே இருக்குது, பக்காவாக இருக்குது. யா, ஐ திங்க் கேபிள் லென்த் வந்து நமக்கு இங்கே ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த லைனில் சிகரெட் லைட்டரோடைய பொசிஷன் இருக்குது. இங்கேருந்து எனக்கு அப்படியே உள்ள கொடுத்து இப்படி கொண்டு வந்து இங்கே இல்லைன்னா இந்த பக்கம் எங்கேயாவது வைக்கிற மாதிரி. ஸோ இப்போ நான் இங்கே வச்சேன் அப்படின்னா என்னோட இது அப்படியே நான் ஓகே இந்த உள்ளோடி கூட கொண்டு வந்துக்கலாம். பட் அதை நான் இப்போ வந்து ஒயரிங் வந்து நான் இப்போ பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இதை வந்து சப்ளையில் கொடுத்து ஆன் தான் பண்ண போகிறேன். ஓகே, நமக்கு வந்து 2 டபுள் சைட் டைப்ஸ் உண்டானது கொடுத்துருக்குறாங்க. அது ஏன்னு தெரியலை. பட் எப்போவுமே 2 இருக்குன்னா நல்லது தான். ஓகே, ஸோ எல்லாமே ஒரு குட்டி பொசிஷன், குட்டியாக கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே. அண்ட் இதை வந்து இப்படி வச்சுட்டு தெரியுதா உங்களுக்கு? எஸ், இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஜம்முன்னு உட்காந்துக்கும். தட்ஸ் ஆல். அண்ட் எப்போவுமே விண்ட்ஷீல்டை வந்து மறைக்காத மாதிரி எந்த அக்சசரிஸ்னாலும் வைக்கிறது நல்லது. என்னோடய காரில் டிஃபால்ட்டாக டைம் இருக்குது அங்கே. பட் ஐ திங்க் இது வந்த பிறகு அந்த டைமை நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஐ ஹோப் ஸோ, பட் ஐ டோன்ட் நோ. ஓகே, அண்டு வேறு டிஸ்பிளே இங்கே இருக்குது. ஓகே, இதோ இருக்குது டிஸ்பிளேல வந்து ஒரு பிளாஸ்டிக் ராப்பர் இருக்குது. அண்ட் இந்த ராப்பரை வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் லேட்டாக கழட்டுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. அண்ட் இதில் எது கீழே எது மேலேன்னு தெரியல. ஓகே, இங்கே வந்து ஒரு பவர் பட்டன் இருக்குது. ஸோ மேனுவலாக ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட்
லெஃப்ட் சைடு, ஆக்சுவலாக இது லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு தெரியல. ஓகே, ஏதோ ஒரு சைடு, லெஃப்ட்லேயும் வச்சுப்போம். ஏன்னா ஓகே, இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா நான் வச்சுருக்கிறது கரெக்டு தான். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா மெமரி கார்டு போட்டிருக்க ஆப்ஷன் இருக்குது. ஏவி இன், ஆடியோ வீடியோ இன்னா, அண்ட் டைப் சி போர்ட் இருக்குது. தென் ஆக்ஸ் கேபிள் இருக்குது. ஸோ இவ்வளோ இருக்குது லெஃப்ட் சைடில். அண்ட் ரைட் சைடில் ஒன்றுமே இல்லை. பேக்கில் ஸ்பீக்கர் இருக்குது. ஒரு ஸ்பீக்கர் தான் நினைக்கிறேன். ஒரு ஸ்பீக்கர் கிரில் உங்களுக்கு தெரியும், இதோ இருக்குது. அவ்வளோதான், டாப் ஒன்றும் இல்லை. ஓகே, இது எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது? ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு காடி இருக்குது, இந்த பிளிங்க் ஆகுதா? ஸோ இந்த கீழே இருக்கிற காடி, மேலே அதே மாதிரி ஒன்று இருக்குது. இந்த கிளிப்புலேயும் அதே இது இருக்குது. இந்த கிளிப்பை நம்ம வந்து அதில் மாட்டணும். ஸோ தட் இஸ் த திங். இதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக மாட்டுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து அது கரெக்டாக நிற்கும். நோ, இது சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. What I'm thinking, okay, done. That is the thing. And okay, நான் தப்பாக மாட்டிட்டேன். பரவாயில்ல, ஒரு 360 டிகிரி ரொட்டேஷனை போட்டுடலாம். டன். ஓகே, ஓகே, சிம்பிளாக ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப் தான். நீங்கள் எவ்வளோ தூரம் இதை வந்து இருத்தி ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உள்ளே போய் உட்காருது. டன். இதை எப்படி வச்சுட்டு ஓகே, ஸோ அதில் இருக்கிற டைப் பண்ணுற ஆப்ஷனை டைப் பண்ணாமலே எனக்கு ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு அது லூஸாக இருந்தால் கூட ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் த திங். பட் டைட் பண்ணோம்னா கொஞ்சம் மேலே கீழே போகுது. ஓகே, தட் இஸ் த திங். அண்ட் அந்த சக்ஷன் கப் வந்து நான் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, சக்ஷன் கப்லேயும் அந்த லாக்கு நான் சொன்னல, அந்த லாக்கோடைய அதே தான் இருக்குது, அந்த லாக் அசம்பிள். அண்ட் எஸ், இன்கேஸ் இன் ஃபியூச்சர் நான் இப்படி வச்சுட்டு என்ன வருது தெரில, இதில் இருக்கிறத ஒரு வேளை பிக்கணுமா இருக்கும். பட் செக்ஷனை நான் நம்ப போகிறதில்ல. இது வந்து சம்பவம் பண்ணிடும், வேண்டாம். ஃபைன், இப்போதைக்கு as of now சூப்பர். ஓகே, ஐ ஹாவ் ஒன் டைப் சி கேபிள். நான் இப்போ இந்த டைப் சி கேபிள் எடுத்து சப்ளை கொடுத்து பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு டிஃபால்ட்டாக ஒரு என்ன சொல்ல, ஒரு டைப் சி ஆப்ஷன் இருக்குது என்னோட காரில், அந்த சிகரெட் லைட்டரில். அண்ட் அந்த டைப் சி இங்கே ரன் ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் பி a குட் ஆப்ஷன். ஓகே, டைப் சி இன்செர்ட் பண்ணியாச்சு, டன். ஸோ எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமே, அப்படி தானே? ஐ மீன் நான் அந்த இதை சொல்கிறேன், அங்கே
Okay, let's get in. நடந்துடுச்சு. என்ன அப்படின்னா, இதோ ப்ளூடூத் இருக்குதா, என்னோட கார் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆன உடனே அவங்க வந்து ஆட்டோமேஷன்ஸ்குள்ளே போயிடுச்சு. ஆல்ரெடி ஆட்டோமேஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தட் இஸ் த திங். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டர்ன் பண்ணுறது நல்லது. ஸோ தட் வில் பி குட். ஓகே, ஸோ நவ் யூ கேன் சி இது கார் பிளே இருக்குது, நவ் பிளேயிங். ஸோ ஏதோ என்னோட சிகரெட் லைட்டர்லேருந்து கிடச்ச அந்த யூஎஸ்பி ஆப்ஷனில் இது ரன் ஆகுது. ஸோ குட். ஓகே, அண்ட் தென் ஏர் பிளே, ஆடியோ அவுட்புட், மீடியா பிளேயர், ஆண்ட்ராய்டு காஸ்ட், ப்ளா ப்ளூ நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து வைஃபை கொண்டானதுன்னு நினைக்கிறேன். இது போகல. ஓகே, இது நோட்டிஃபிகேஷன் வர கூட இருக்கலாம். ஃபைன், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சிங்க. பட் நான் வந்து ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனிவே, நான் இந்த ஒயர் செட்டப்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து வர்றேன். அப்படின்னா தான் பக்காவாக நான் இது என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நான் வந்து என்னத்தையோ புலம்பிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இட் இஸ் ஒர்க்கிங். லெட்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் தி வெஹிக்கிள், பார்ப்போம். ஓகே, கீ எடுத்தாச்சு. கீ எடுத்த பிறகு மொத்தமாக எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. தட் இஸ் த திங். அண்டு கார்ப்ளே செட்டப் வந்தது போனது இனி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நான் வர்றேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ யா, ஃபஸ்ட்டு ஃபோன் வேணும். அப்சல்யூட்லி கார்ப்ளே. ஸோ ஐஃபோன். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் தி இன்ஜின். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ as of now மூட் ஆகுது. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைரெக்டாக பவர் சப்ளை அண்ட் 3.5 mm ஜாக். சுவிட்ச் ஆன் ஆன உடனே இந்த சவுண்டு வரும். அண்ட் தென் இப்போது டேரெக்டாக செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். And general, and then let's go for CarPlay. Yeah, this is CarPlay. T86B pair, and now it is pairing connect. So my car smart screen தெரியல, பார்ப்போம். CarPlay, forget this car apps. Okay, இப்போ உங்களுக்கு தெரியும் இதோடைய இது எல்லாம் மாறிடுச்சு. ஸோ நான் இங்கே வந்து மெசேஜஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபோன், மியூசிக்ஸ், அமேசான் மியூசிக், கார் ஸ்கேனர். நைஸ் ப்ரோ. கனெக்ட். ஸோ ஆக்சுவலாக ஆப் சப்போர்ட்டுன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஏன்னா கார் ஸ்கேனர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த ஆப்ஸுமே செட் ஆஃப் ஆப்ஸ் வந்து எனக்கு இந்த ஃபோனில் உள்ள ஆப்ஸ் வந்து காட்டுது. அண்ட் டேஷ்போர்ட், ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட், ஆக்சிலரேஷன். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் டேஷ்போர்ட். ஓகே, இன்ஜின் ஆர்பிஎம், ஸ்பீடு, கூலண்ட் டெம்பரேச்சர். தட் இஸ் குட். பிகாஸ் என் காரில் ஓபிடி இருக்குது, அது மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு. இது டு இது கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் ஃபோனில் இருந்து டேட்டா எடுக்குதாங்கிறது எனக்கு இப்போதைக்கு தெரியலை. ஸோ லேட்டர் ஐ வில் figure it out. Let's go back. Done. Smart screen. Okay, smart screen அப்படின்னா இதோட மெயின் ஸ்க்ரீன். அதில் வந்து கார்ப்ளே கொடுத்தோம் அப்படின்னா இப்படி நல்லா பளிச்சுன்னு இருக்குது. நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் ஓகே. நான் இதில் விட்ஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். தட் சவுண்ட்ஸ் குட். ஓகே, ஃபோனில் உள்ள விட்ஜஸ் நான் வந்து ஆட் பண்ணுறது மூலமாக அங்கே அது வருது. கண்டினியூ. நோ. ஓகே, மியூசிக்
தட்டிட்டேனோ. சரி, ஹோம்க்கு இந்த ஓரத்தில் இருக்கிறது தட்டினா ஹோம். தென் இது வந்து ஜெட்ஸ் சூப்பராக இருக்குது. ஸ்மார்ட் ப்ரொடக்ட், ஸோ வால்பேப்பர். ஓகே, நைஸ். அண்ட் இதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ எந்த ஆட்டோமேஷன்னாலும் பண்ணிக்கலாம். தட் சவுண்ட்ஸ் குட், ஐ ஹோப் ஸோ. அண்ட் இந்த லாங் ப்ரெஸ் பண்ணால் கேப் ஐக்கான் இப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓ, வாட்ஸ்அப் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டீம்ஸ், டெலகிராம், கூகுள் மேப்ஸ். தட் சவுண்ட்ஸ் குட். நான் இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் தான் ஆகுது. ஓகே, go to smart life, my car life, configure. Okay, that sounds good. So mirroring இருக்குதான்னு தெரியல. ஸோ நான் இப்போ மிரரிங்க்கு பார்க்குறேன். ஸ்க்ரீன் மிரரிங். ஓகே, ஸ்க்ரீன் மிரரிங் அப்படிங்கிற டாபிக் கொஞ்சம் இடம் இல்லை. தட்ஸ் அப், அவ்வளோதான். செட்டப் டன். அண்ட் ப்ளூடூத் வந்து ஓபிடியோ கனெக்ட் ஆகிருக்குது. அந்த ஏஐடபிள்யூ ப்ளூடூத் செட்டிங்ஸ் போய் பார்ப்போம். வாட்ச் கனெக்ட் ஆகிருக்கு. ஓ மை காட், ஆக்சுவலாக அந்த ஏஐடபிள்யூ STX30 அது வந்து கிடையாது. ஸோ ப்ளூடூத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. கார்ப்ளேங்கிறது தனி. நைஸ். ஓகே, ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு அதை பற்றி தெரியல. ஓகே, தட் சவுண்ட்ஸ் குட். இந்த ஓரத்தில் வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஃபிகர் பண்ண பிறகு அதை வச்சுக்கலாம். கார் ஸ்கேனர், டேஷ்போர்ட், கூலண்ட் டெம்பரேச்சர் 67. ஓகே, ஸோ அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, பட் நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன். RPM எந்திக்கல. ஓகே, I don't know. That's all about this one. அண்ட் இதை ஃபீல் பண்ணிடலாம் நினைக்கிறேன். அண்ட் இந்த மெமரி கார்டு ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் மெமரி கார்டு போட்டு ஒரு லோட் பண்ணால் வரலாம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. ஓகே, இது ஸ்மார்ட் ஸ்க்ரீன். ஓகே, இதில் வந்து ஏர்ப்ளே. ஓகே, ஏர்ப்ளே நான் ஃபோன்லேருந்து ப்ளே பண்ணுறது. ஆண்ட்ராய்ட் கேஸ், ஆடியோ அவுட்புட், மீடியா பிளேயர். லெட்ஸ் CarPlay is connected, please disconnect. Okay, so that sounds very good thing. And brightness, full brightness, audio, sound அதே மாதிரி தான். செட்டிங்ஸ் வந்து இதோட செட்டிங்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, wallpaper, assistant, driving position, blah blah blah, something is there. Back. ஓகே, இதோட பேக் இங்கே இருக்கு. எனிவே தட் இஸ் கேமரா இருந்துச்சு அப்படின்னா கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆடியோ வீடியோ இன் அப்படிங்கிற போர்ட்டு மூலமாக. அண்ட் யா, it's me Famika signing off. Meet you all guys in my next video. Peace.